பாக்கியலட்சுமி அப்கமிங் எபிசோடில் இங்கே ராதிகாவை உள்ளே விட முடியாதுன்னு ஈஸ்வரி எவ்வளவோ சொன்னாலும் பாக்கியா ஈஸ்வரியை நீங்கள் போய் சாப்பிட்டுட்டு வாங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஒரு வழியாக பேசி ஈஸ்வரியை அனுப்பி விட்றாங்க. அனுப்பிவிட்டதுக்கப்புறமா பாக்கியா ராதிகாவை கோபியை பார்க்க உள்ளேயும் அனுப்புகிறாங்க. உள்ளே போன ராதிகா கோபியை பார்க்கும்போது ரொம்ப ஃபீல் பண்ணி என்னை மன்னிச்சிருங்க கோபி, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு கோபிகிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க ராதிகா. ஆனால் கோபி திரும்பி பார்த்து இப்போ இருக்கிறது பாக்கியா நினச்சி என்னை மன்னிச்சிரு பாக்கியா, நீ பண்ணது எனக்கு மிகப்பெரிய உதவி. நான் உனக்கு எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்டேன்ல, நான் உனக்கு பண்ணது மிகப்பெரிய தப்பு பாக்கியா, என்னை மன்னிச்சிரு பாக்கியா அப்படின்னு இங்கே வந்திருக்கிறது ராதிகான்னு தெரியாமல் பாக்கியாவை நினச்சி பேசுகிறார் கோபி. அப்போது ஈஸ்வரி ராதிகாவை, ஏண்டி அவன் இப்போ தான் கொஞ்சம் கண் முழிச்சிருக்கான், அது உனக்கு பொறுக்கலையா, அதுக்குள்ளே வந்துட்டியா அவனை கொல்றதுக்கு, வெளியில் போடி முதலன்னு ராதிகாவை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. இங்கே ராதிகாவுக்கு ஒரு பக்கம் கோபியை நம்மளை பார்க்க விட மாட்டாங்களே இவங்களாம் அப்படிங்கிற கோபம் ஒரு பக்கம் இருந்தாலும் கோபி அந்த நேரத்தில் கூட உள்ளுக்குள்ளே எந்த அளவுக்கு பாக்கியா மேலே அன்பு வச்சுருக்காரு. வந்திருக்கிறது நானு கூட தெரியாமல் பாக்கியாட்ட பேசதான் நினச்சி என்கிட்ட பேசுகிறாரு. அப்போது பாக்கியாவுக்கு ஒரு பக்கம் கோபி மேலேயும் கோபிக்கு ஒரு பக்கம் பாக்கியா மேலேயும் இன்னும் அந்த அன்பு பாசம் இருக்குதான் அப்படின்னு இங்கே ராதிகா யோசிச்சுட்டே வராங்க. இங்கே பார்த்தா வாசலில் பாக்கியா நின்றுட்டுருக்காங்க. பாக்கியா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி அப்போவே கிளம்புனாங்களே, இன்னும் பாக்கியா போகவே இல்லையேன்னு ராதிகா கேட்குறாங்க. என்ன பாக்கியா வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னீங்க, போகலையா? இல்லை ராதிகா, கேப் புக் பண்ணுறேன், கேப் எல்லாம் கேன்சல் ஆகிட்டே இருக்குது, அதான் நின்றுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லவும் இங்கே ராதிகா பார்க்குறாங்க. பரவாயில்ல பாக்கியா, நீங்கள் என்ன தான் கோபி உங்களை விட்டு வந்திருந்தா கூட, கோபி உங்களை பழி வாங்கணும்னு நினச்சா கூட, கோபிக்கு உங்கள் மேலே உள்ளுக்குள்ளே பாசம் இருக்குது, உங்களுக்கும் கோபி மேலே பாசம் இருக்குல்ல. என்ன தான் அந்த நேரத்தில் அவர் ஃபோன் அடித்தாலும் உடனே ஃபோன் அட்டன் பண்ணி அவரை காப்பாற்றுனது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நேரம் உங்களுடைய ரெஸ்டாரண்ட் கூட போகாமல் கோபிக்காக ஹாஸ்பிட்டல்லே உட்காந்துருக்கீங்களே, வீட்டுக்கு போக மனசே இல்லையா உங்களுக்கு அப்படின்னு கேட்க இங்கே பாக்கியா சொல்கிறாங்க, ஐயோ ராதிகா, நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, எங்கள் அத்தை ஏதோ புள்ள மேலே இருக்கிற பாசத்தில் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க ராதிகா, அதுக்காக நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. கண்டிப்பாக கோபி மேலே உண்மையாலுமே உங்களுக்கு மட்டும்தான் எல்லா வித உரிமையும் இருக்குது. கோபியை என்ன பண்ணணும், எங்கே அழைச்சிட்டு போகணும், அவரை எங்கே வச்சு பார்த்துக்கணும் அப்படிங்கிற எல்லா உரிமையும் உங்களுக்கு மட்டும்தான் இருக்க தவிர மற்றபடி வேறு யாருக்கும் இல்லை. அதனால் நீங்கள் நடக்கிற எல்லாத்தையும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. கோபி கண்ணு முழிச்சு எல்லாத்தையும் பேச ஆரம்பிச்சிட்டாருனா அப்புறம் யார் நினச்சாலும் தடுக்க முடியாது ராதிகா. கண்டிப்பாக கோபி உங்கள் கூட தான் வரப்போகிறாரு. ஏன்னா எங்கள் எல்லாரையும் தூக்கி போட்டுட்டு நீங்கள் தானே முக்கியம்னு உங்கள் பிள்ளை வந்தார். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் ராதிகா பயப்படுறீங்க, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு இங்கே பாக்கியா சொல்லவும் ராதிகாவுக்கு ஒன்று மட்டும் புரியுது நல்லாவே. நாம் உள்ளே போயிருக்கோம், நம்மளை நல்லாவே கண்முழிச்சு பார்த்த கோபி நம்மளை விட்டுட்டு பாக்கியா நினச்சி பேசுகிறார் அப்படின்னா அவர் மனசுக்குள்ளே இப்போது பாக்கியா மட்டும் தான் இருக்காங்க. அது நல்லாவே நமக்கு புரியுது. அதனால் இனிமேல் நாம் கோபி நம்புறது வேஸ்ட்டு தான் அப்படின்னு இங்கே ராதிகா அழுதுகிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே பாக்கியா அதுக்கப்புறமா கார் புக் பண்ணி வீட்டுக்கும் போகிறாங்க. இங்கே கொஞ்ச நேரத்தில் டாக்டர் ஈஸ்வரிகிட்ட பேசுகிறாங்க. இது மாதிரி அவருக்கு ஓகே தான், நார்மல் ஆகிட்டாரு, ஆனால் அவருக்கு இன்னமும் கொஞ்சம் சுயநினைவு எதுவும் வந்த மாதிரி தெரியல, அவருக்கு ஒரு சில விஷயம் மறந்தாப்பில் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இங்கே டாக்டர் சொல்கிறாங்க. உடனே ஈஸ்வரி, இனியா, எழில் 3 பேரும் உள்ளே போகிறாங்க. ஆனால் உள்ளே போனதும் கோபியை பார்த்த உடனே எழிலுக்கு பழசெலாம் ஞாபகம் வருது. இவர் எதுக்காக நம்ம பார்க்கணுன்னு சொல்லிட்டு எழில் கிளம்பி போயிடுறான். இங்கே கோபி கேட்குறாரு, ஏம்மா எழில் போகிறான், ஏன் என்கிட்ட பேச மாட்டானா அவன் அப்படின்னு கேட்க இங்கே இனியா உடனே, ஐயோ டேடி அப்படிலாம் இல்லை டேடி, அண்ணனுக்கு ஏதோ முக்கியமான வேலை வந்துடுச்சு போல், அதான் அண்ணன் இப்போது படம் பண்ணுறான்ல அதுக்காக போகிறான் டேடி அப்படின்னு சொல்ல, ஓ எழில் படம் பண்ண ஆரம்பிச்சிட்டானா அப்படின்னு கோபி கேட்குறாரு. இங்கே இனியாவுக்கும் ஈஸ்வரிக்கும் ஒன்றுமே புரியல, என்னடா டேடி இப்படி கேட்குறான்னு சொல்லிட்டு, ஏன் டேடி உங்களுக்கு தெரியாதா, இவன் புதுசாக கேட்குறீங்க அப்படின்னு சொல்லுவோம். தெரில இனியாம்மா, என்கிட்ட ஒன்றும் அவன் சொல்லலையே இது மாதிரிலாம் அப்படின்னு இங்கே கோபி கேட்குறாரு. இங்கே இனியாவுக்கு செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. உடனே கோபி, சரி இனியாம்மா எங்கே பாக்கியா, அம்மா எங்கே போனா அப்படின்னு கேட்கவும் இங்கே இனியாவுக்கும் ஈஸ்வரிக்கும் ஒன்றுமே புரியல.
இனியா ஒன்று, டேடி நீங்கள் பாக்கியம்மாவை கேட்குறீங்க? ஆமாம் இனியாம்மா, பாக்கியம்மா தான் கேட்குறேன். எங்கே போனா பாக்கியா? ஆளையே காணோம் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லடி, அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க, வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் ரெஸ்ட் எடுங்க டாடி, நான் வரேன்னு சொல்லிட்டு இனியா வெளியே வந்துடுறாங்க. உடனே ஈஸ்வரி வந்துட்டு, என்ன இனியா கோபி இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லுவோம். அதான் பாட்டி எனக்கும் புரியல, டாக்டர் சொன்னாரே அவருக்கு முழுசாக சுயநினைவு வரலன்னு சொல்லிட்டு, அதனால் டேடி பழசெலாம் மறந்துட்டாரோ அப்படின்னு பேசுவோம். இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. நேராக போய் டாக்டர்கிட்ட பேசுகிறாங்க. சார் எங்கள் டேடிக்கு முழுசாக சுயநினைவு வரலையா அப்படின்னு கேட்க, ஏம்மா என்னாச்சு? இல்லை சார், எங்கள் டேடி ரீசெண்டாக நடந்த எதுவுமே ஞாபகத்தில் இல்லாத மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு கேட்கும். ஆமாம்மா, அவருக்கு சுயநினைவுங்கிறது ஃபுல்லாக வரல, அவருக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணியாச்சு. அவர் லாஸ்ட்டாக எதையும் நினச்சி பெருசாக அப்செட்டில் இருந்திருப்பார் போல், அதனால தான் அவருக்கு இந்த அட்டாக்கே வந்திருக்கு. அந்த அட்டாக்கில் அவர் நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டார்னு நினைக்கிறேன். அது திரும்ப ஞாபகத்து வரவும் வாய்ப்பு இருக்குது, வராமல் போகவும் ஞாபகம் இருக்குமா? இது நம்ம கையில் எதுவுமே கிடையாது அப்படின்னு இங்கே டாக்டர் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா இனியா ஈஸ்வரி 2 பேரும் கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் இங்கே பாக்கியா, ஜெனி, செல்வின்னு எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. போன ஈஸ்வரி, பாக்கியா வந்து நீ எவ்வளோ நாள் ஆச்சு, ஏன் திரும்ப ஹாஸ்பிட்டல் வரவே இல்லை அப்படின்னு கேட்க, பாக்கியா சொல்கிறாங்க, ஏன் எதுக்கு வரணும்? அதான் நீங்கள் இருக்கீங்களே, உங்கள் பிள்ளைய பார்த்துக்க நீங்கள் இருக்கீங்க, அவரை பார்த்துக்க அவர் பிள்ளைங்க இருக்காங்க. அதுக்கு மேலே அவரை பார்த்துக்கிற உரிமையும் அக்கறையும் எனக்கு இல்லை அதான் அவருடைய ஒய்ஃப் இருக்காங்களே ராதிகா, அவங்களுக்கு தான் இருக்குது. ஆனால் நீங்கள் தான் அவங்கள பார்க்க விட மாட்டீங்க, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு இங்கே பாக்கியா சொல்ல, ஈஸ்வரி ஒன்று, என்ன பாக்கியா என்ன? இங்கே பாரு, நீ வந்து என் பிள்ளைய பார்த்துக்க மாட்டேன்னு சொன்னால் அதோடு விட்டுரு, ஆனால் அவனை யார் பார்த்துக்கணும், யார் அழைச்சிருந்து அங்கே விடணும் அப்படின்றதெல்லாம் நீ சொல்லாத பாக்கியா, அப்போ எனக்கு கெட்டக்கோ வந்துடும். நீ வேணா பாரு, என் புள்ள இருக்கிற நிலைமைக்கு அவன் குணமானதும் என் கூட தான் வருவான். நான் அவனை இங்கே தான் அழைச்சிட்டு வர போகிறேன், இங்கே தான் அழைச்சிட்டு வந்து பார்த்துக்க போகிறேன். இனிமேல் என் பையன் என் கூட தான் இருக்க போகிறான், என் பேர பசங்க கூட ஜாலியாக இருக்க போகிறான் அப்படின்னு சொல்ல, பாக்கியா ஒன்று, வேணாத்த நீங்கள் தப்பு மேலே தப்பு பண்ணுறீங்க. அவர் நம்மளை விட்டு பிரித்து போகும்போது நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு, அது மாதிரி தானே இப்போது ராதிகா விட்டு நீங்கள் அவரை பிரித்து அழைச்சிட்டு வந்தீங்கன்னா ராதிகாவுக்கும் அது கஷ்டமாக இருக்கும். வேணாத்த அவர் பண்ண தப்ப நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே ஈஸ்வரி ஒன்று, பாக்கியா உனக்கு என்ன நடக்குன்னு தெரியுமா ஏதாவது அப்படின்னு சொல்ல, இனியா ஒன்று, அம்மா உனக்கு விஷயமே தெரியாதுமா, நான் சொல்கிற ஃபஸ்ட்டு கேளு அப்படின்னு சொல்லவும், இங்கே பாக்கியா ஒன்று, இனியா பெரியவங்க பேசும்போது இந்த மாதிரி அதிகம் பேசணுமா பேசவும் நிறைய வாட்டி சொல்லிட்டால அப்படின்னு சொல்லுவோம். அம்மா இது அதை விட முக்கியமான விஷயமா, டாக்டர் ஒன்று சொன்னார், சொல்லவா வேணாமா இப்போது அப்படின்னு கேட்க, இங்கே பாக்கியா ஒன்று, என்னைய சொல்கிற, டாக்டர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்கும்போது தான் இங்கே ராதிகா பாக்கியாவை பார்க்கலான்னு வீட்டுக்கு வராங்க. வரவும் இங்கே இனியா சொல்கிறாங்க, இல்லைம்மா டேடி கண்ணு முடிச்சதும் நாங்கள் உள்ளே பார்க்க போனோம், ஆனால் டேடிக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைம்மா. போனதும் எழிலண்ணே ஏன் என்கிட்ட பேசாமல் போகிறான், எழிலண்ணை பணம் பண்ண போகிறானா, என்கிட்ட சொல்லவே இல்லையா அவன், எங்கே அம்மா எங்கே பாக்கியா அப்போல்லாம் கேட்குறாங்கம்மா டேடி. என்ன நீ சொல்கிற அப்படின்னு பாக்கியா கேட்க, ஆமாம்மா நாங்கள் டாக்டர்கிட்ட போய் கேட்டோம், டாக்டர் என்ன சொல்கிறாரு, இன்னும் உங்கள் டேடிக்கு சுயநினைவு ஃபுல்லாக திரும்பலை, அதனால தான் அவர் இப்போ ரீசெண்டாக நடந்த எதுவுமே ஞாபகம் இல்லாத மாதிரி பேசுவார். அது ரீசெண்டாக நடந்த விஷயம் எல்லாமே அவருக்கு ஞாபகத்துக்கு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது, வராமல் போகவும் ஞாபகம் இருக்குது. மெயினாக ரீசெண்டாக நடந்த விஷயத்தெல்லாம் அவருக்கு அதிகமாக ஞாபகப்படுத்தினா மட்டும்தான் அவருக்கு அது ஞாபகம் வர வாய்ப்பு இருக்குது, இல்லைனா அவர் ஞாபகத்துக்கே வராமல் போக தான் அதிகமாக வாய்ப்பு இருக்குன்னு டாக்டர் சொல்கிறாருமா. இப்போது ரீசெண்டாக டேடி உன்னை விட்டு போனது, பிரச்சனை பண்ணது எதுவுமே டேடிக்கு தெரிய வாய்ப்பே இல்லைம்மா, டேடி அப்படி தான் பேசுகிறாரு அப்படின்னு சொல்ல, பாக்கியா ஒன்று, சும்மா இதெல்லாம் சொல்லி விளையாடாத இனியா நீன்னு அப்படின்னு சொல்லுவோம். அம்மா டாக்டர் சொன்னதாம்மா நான் சொல்கிறேன், உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீ நேராக போய் டாக்டர்கிட்ட நீயே கேட்டுக்கோ, டேடிக்கு ரீசெண்டாக நடந்த விஷயம் எதுவுமே ஞாபகம் இல்லை, ராதிகாவே போய் நம்ம டேடிகிட்ட பேசினாலும் ராதிகாவை யாருன்னு தான் டேடி கேட்பாரு, நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாக்கியாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, திருன்னு முடிச்சிட்ருக்காங்க, இதனால் அது அடுத்த சிக்கலாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இதெல்லாம் ராதிகா கேட்டுறாங்க. அப்போது கோபி என்ன மறந்துட்டாரா, அப்போது இனிமேல் கோபியோட லைஃப்பில் நான் கிடையாதா, அவ்வளோதானா, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சா, திரும்பவும் நான் தனிமாக இருந்தானா அப்படின்னு ராதிகா
ரொம்பவுமே ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ ராதிகா எப்படி பாக்கியா வீட்டிலேருந்து கோபியை பிரித்து அழைச்சிட்டு போனாங்களோ அதனால இப்போது கோபிக்கு பழசெல்லாம் மறந்துட்டாரு. அப்படி ஒருவேளை கோபிக்கு எதுவுமே ஞாபகம் வராமல் ராதிகாவை விட்டுட்டாரு அப்படின்னா கோபியோட வாழ்க்கை எந்தளவுக்கு நல்லா போகும். ஸோ இந்த கதை பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.